பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களோடு இணைந்த ஒரு வார்த்தை நம்மை வாசிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், ஆமென், அநேக வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வியாதிகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எடுத்த உடனேயே ஒரு சின்ன தவறு செய்த உடனே வியாதி வருகிறதில்ல. ஆனால் அந்த தவறு செய்யும்போது பரிசுத்த ஆவியார் நம்மோடு உணர்த்துவார், இது வேண்டாம், இது தவறு, இதை விட்டுவிடு, இந்த இடத்துல இராதே, இந்த பழக்கம் வேண்டாம் என்று. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம அல்ல தட்டும்போது, ஆமேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கும்போது தெய்வ செய்திகள் முகாந்திரம் அந்த வார்த்தைகள் வரலாம். அதிலும் செவி கொடுக்கலன்னா சில வியாதிகள் அப்படியே தொடர விட்டுருகிறார். நம்ம நேசிக்கிறபடினால் சிக்ஷிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் யார் யார் வியாதிப்பட்டு இந்த வியாதியின் காரணம் என்னன்னு புரியல, ஆமேன், அப்படி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் அந்த காலை வேளையில் நம்முடைய அக்கிரமங்கள், ஆமேன், நம்முடைய வியாதிக்கு காரணமாக இருக்கிறது. அக்கிரமங்களை ஆண்டவரே, ஆமே, வியாதி குணமாகிறது இல்லையோ, பாவத்தோடு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடாது, ஆமே, நித்தியம் பெற்றுக்கொள்ள இயலாதே. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் என்னுடைய குறைகளை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், நமக்கு முன்பாக, ஆமேன், மீறி நடந்த இடங்கள் உண்டு, அதை மன்னி ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய நோயையும் குணமாக்குகிறார். ஆரோக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் என்னோடு. அன்பு தகப்பன், இந்த நல்ல காலை வேளையில் யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு காரணம் புரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களோடு இந்த நாளில் நீ பேசி கொண்டு இருக்கிறீரப்பா. ஆமென். எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், ஆண்டவரே, நீ தருகிற அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள இயலாதபடி எங்களுடைய மாம்ச சிந்தையில் நாங்கள் வெளியில் நடக்கும்போது, ஆமென், எங்களுடைய சுபாவங்களில் வருகிற தோஷங்கள் நிமித்தம் இந்த வியாதிகள் கடந்து வருகிறது என்பதை நம்முடைய வேதம் சொல்லுகிற அந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் தேவன் உணர்த்தி என்ன இடத்துல விழுந்தோம் என்பதை அதை உணர்த்தி எழும்ப பண்ணும்படியாகி தங்களுடைய அக்கிரமங்களுக்காய் கண்ணீரோடும் இந்த சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே அவர்களை, ஆமே, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வியாதியிலிருந்து விடுதலையாய் சந்தோஷமான, சமாதானமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்வை, ஆமே, பெற்றுக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளும், குணமாக்கப்படும், சந்தோஷமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.